இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச இருக்கிற தலைப்பு ஓவர் கம்மிங் டிஸ்கரேஜ்மெண்ட், மனமடிவை மேற்கொள்ளுதல். மனமடிவை மேற்கொள்ளுதல். இந்த பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய சவால்களில் ஒரு முக்கியமான சவால் நாம் மனமடிவாக்கப்படுவது. வேதத்தின் அடிப்படையிலே இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், அதுக்கு தமிழில் இன்னொரு அர்த்தத்தை சொல்ல வேண்டுமென்றால் அதைரியம் என்று சொல்லப்படலாம். எப்பொழுது இருதயத்திலே தைரியம் குறைக்கப்படும் பொழுது, இல்லாவிட்டால் இருதயத்தில் நமக்கு வலிமை இல்லாததை போல் உணரப்படும் பொழுது அதை அதைரியம் என்று சொல்லுகிறோம். இந்த பூமியிலே தொடர்ந்து நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சவால் இந்த மனமடிவு. இதை எப்படி வேதாகமம் கையாள சொல்லுகிறது, இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கையாள முடியும் என்பதை குறித்து தான் இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். மனமடிவாக்கப்படுவது அநேக இடங்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆனால் விசேஷமாக நான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம் என்று நம்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் ஜனங்கள் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் வாங்கி தந்த தாவீது இன்றைக்கு சிக்லாக்கிலே அவனோடு கூட இருந்த மக்கள் ஒரு பெரிய எதிர்ப்பாளர்களாய் மாறிவிட்டார்கள். இவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தையே தீட்டுகிறார்கள். அநேக சூழ்நிலைகளினாலே ஜனங்களும் மனமடிவாகி விட்டார்கள். இப்பொழுது தங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த தலைவனாகிய தாவீதையும் இவர்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணி கொண்டான்? திடப்படுத்தி கொண்டான். அப்போ என்னன்னா, இந்த திடப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாய் பூமியிலே நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கு பார்க்கும் பொழுது அவனை அநேகம் பேர் கல்லெறிந்து கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறார்கள். அது அவனுக்கு மிகப்பெரிய துக்கமாக இருக்கிறது, மிகப்பெரிய வியாகுலமாக இருக்கிறது. ஜனங்களுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் அவர்கள் கொண்டு போகவில்லை, இவனுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட கொண்டு போய் விட்டார்கள். அதனால் இவனும் துக்கத்தில் இருக்கிறான், ஜனங்களும் இவனை துக்கமாக்குகிறார்கள். ஆனால் இங்கே தாவீது ஒன்றை செய்து கொண்டான். இங்கிலீஷில் சொன்னால், பட் டேவிட் ஸ்ட்ரென்தன் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான். அப்படின்னா இந்த மனமடிவாக்குதலும் தன்னை பலப்படுத்தி கொள்வதும் ஒரு முக்கியமான கட்டமாகவே வேதாகமும் நமக்கு மிகப்பெரிய அறிவுரைகளை கொடுக்கிறது. அதனால் இந்த பூமியிலே நாம் மனமடிவாக்கப்படுவது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பாகவே இருக்கிறது. என்னை யாருமே மனமடிவாக்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருப்போம் என்றால் நல்ல நம்பிக்கை, ஆனால் அது நிஜமான நம்பிக்கை என்ன பண்ணாது, அது மாறாது. அதே போல் எப்பயுமே நான் மனமடிவாயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நிஜமல்ல. நாம் நம்மளை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கொள்ள தேவன் நம்மை பலனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு இந்த மனமடிவாக்குதலை குறித்த சில முக்கியமான தகவல்களை சொல்லி அதில் நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு வழிகாட்ட விரும்புகிறேன். இன்றைய பிரசங்கம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலான பிரசங்கம். இட் இஸ் எ கைட்லைன் ப்ரீச்சிங். எப்படி இதை நாம் ஜெயிக்க முடியும்? ஏன்னா மனமடிவது என்பது பல நிலைகளிலே, பலருக்கு பல சூழ்நிலைகளிலே, பல காலகட்டங்களிலே, பல விதத்திலே வருகிறது. அதனால் இது ஒரே விதத்தில் தான் இந்த மனமடிவு, மனசோர்வு, மனத்தளர்வு வரும் என்று கிடையாது. அது பல நிலைகளிலே உண்டாகிறதுனால நாம் அதை பல சூழ்நிலைகளிலே நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவது, இந்த மனசோர்வு வருவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. த சோர்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். மனசோர்வுக்கு 2 முக்கியமான ஆரம்ப நிலைகள் இருக்கிறது. முதலாவது, நாம் வாழ்க்கையில் அடைகிற அநேக கடினமான சூழ்நிலைகள், நேச்சுரல் ஹார்ட்ஷிப்ஸ் என்று சொல்லுகிறோம். அநேக கடினமான சூழ்நிலைகளை நமக்கு மனசோர்வுகளுக்குள்ளாய் கொண்டு செல்லும். இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தொடர்ந்தேர்ச்சியான
பின்னடைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இல்லை. ஒன்றின் பின் ஒன்றாக இயல்பாக இயற்கையாகவே அவைகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அது நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு இயல்பான இயற்கையான விழுந்து போன உலகத்தில் நமக்கு தொடர்ந்தேச்சியாக வரக்கூடிய கடினமான பாதைகளினால் மனச்சோர்வுகள் வரலாம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, இதை நாம் அடிக்கடி தியானிப்பது கிடையாது. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் அட்டாக். இது ஒரு ஆவிக்குரிய தாக்குதலாக இந்த மனச்சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படலாம். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது அநேக வேளைகளில் இயற்கையாய் அமைக்கப்பட்டதை போல இருக்கும். இங்கே ஒரு ஆவிக்குரிய சோர்வை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஊழியத்தை நடத்தின பின்பு, யெசபேலினுடைய வார்த்தையை கேட்ட பின்பு அங்கு எலியா மனச்சோர்வு அடைந்து போகிறான். இப்போ இது இயல்பாகவே அவனுக்கு எதுவும் நடக்கலை பாருங்க. ஆனால் ஒரு வார்த்தை பிசாசினால் அது அஸ்திரமாய் ஏயப்படுகிறது. பிசாசினால் அந்த வார்த்தை மெருகேற்றப்பட்டு அது எலியாவுடைய இருதயத்திலே ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அதனால தான் இந்த மனச்சோர்வு மனத்தளர்வு என்பது 2 முக்கியமான நிலைகளில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கக்கூடிய சவால்களால் நடக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக அது நடக்கிறது. அதனால் இது யாருக்குமே நடக்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனால் எப்படி நடக்கலாம் என்பதை நாம் சரியாக கண்டுபிடித்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த மனச்சோர்வுக்கு ஒரு முக்கியமான வழி என்னவென்று சொன்னால், நாம் திறக்கிற வாசல்கள் தான் அதற்கு உள் நுழைவாக அது மாறுகிறது. மனச்சோர்வு ஒரு திறந்த வாசலின் வழியாக தான் அது வருகிறது. இந்த வாசல்களை நான் சற்று உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். இந்த மனச்சோர்வுகள் இயல்பாக வருகிறது, பிசாசினால் வருகிறது. ஆனால் அது எப்படி நம்மக்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அது இயங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நாம் திறக்கக்கூடிய சில வழிகளினால தான் அவைகள் நடக்கிறது. அதை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் எதிர்பார்த்தவைகள் நடக்காத பொழுது நமக்குள்ளாய் வரக்கூடிய அந்த சோர்வுக்கு நாம் வழி திறக்குகிறவர்களாக இருக்கிறோம். When expectations are unmet or we have unrealistic expectation, ஒரு நடக்க முடியாத ஒன்றை மிகவும் எதிர்பார்ப்பது, இல்லாவிட்டால் இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அது நடக்காத பொழுது இந்த மனச்சோர்வுகளுக்கு நாம் வழி திறக்குகிறவர்களாய் மாறுகிறோம். இது எல்லாருடைய லைஃப்பில் ஒரு சிலருக்கு டெய்லி நடக்கலாம், ஒரு சிலருக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கலாம், ஒரு சிலருக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கலாம். நாம் சில எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாத பொழுது நமக்கு மனமடிவு உண்டாகிறது. என்னோடு கூட என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவானார்கள். பாருங்க, இவங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் விடுதலையாக்கிட்டார். கர்த்தர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பெரிய வல்லமையின் கரம் எங்களை விடுதலையாக்கி விட்டது என்று செங்கடலெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியின் பயணத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரும் பொழுது அவர்கள் வழியின் நிமித்தமாய் மனம் அடிவடையினார்கள். அப்படின்னா இவங்க ஒரு எதிர்பார்ப்போடு போகிறாங்க. கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரு, எங்களோடு கூட பயணம் செய்கிறாரு, நாங்கள் கானான் தேசத்துக்கு போகிறோம், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் அனுபவிக்க போகிறோம் என்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு புறப்பட்டவர்கள். கர்த்தருடைய வல்லமையான கரங்களை அற்புதமாய் பார்த்தவர்கள். ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி ரூட் இல்லை. எப்படி இல்லை? ரூட் எப்படி இல்லை? அவங்க நினைச்ச மாதிரி இல்லை. இப்போ நம்ம கூட பாருங்க, ஒரு ஊருக்கு சந்தோஷமாக பயணம் செய்யலான்னு போகிற வழியெல்லாம் ரோடை குழி தோண்டி போட்டிருக்கிறாங்க. அது இந்தியாவில் ஒரு பிரபலமான திட்டம். அது எப்படி? எவனும் சமாதானமாக எங்கேயும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஆமாம், போகிற வழியில் அவனுக்கு கொஞ்சமாவது கஷ்ட நஷ்டம் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய குழியாக தோண்டுவான்.
இல்லாட்டி ரோடு போடாமல் விட்டுருவாங்க பாருங்கள். இப்போ இந்த வலி நம்மளை சோர்வுக்குள்ளாக மாற்றக்கூடிய, அப்படி என்றால் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறார்கள், அது அவர்களுக்கு நடக்காத பொழுது அவர்கள் மிகப்பெரிய சோர்வை சந்திக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் கூட நம்ம கூட நினச்சிருப்போம், இதெல்லாம் சாதாரணமாக நடந்துடும், இதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும், இது என்ன பெரிய விஷயம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்த பொழுது இப்பொழுது சவால்கள் சந்திக்கிறோம். நாம் நினைச்ச மாதிரி இல்லைன்னா நாம் மனசோர்வு அடைகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நினைச்சது நடக்கலை என்பது அந்த கதவை அது திறந்து விடக்கூடியவைகளாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒன்றை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள், மனசோர்வுக்கு நாம் ஒரு முக்கியமான காரணமாய் மாறுகிறோம். நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. அப்படின்னால் நடக்க முடியாதவைகள் எல்லாம் பயங்கர கற்பனை வடிவத்தில் நடத்தி வைத்திருப்பார்கள். சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். சொன்ன பொழுது அவர் சொல்லியிருக்கார், கர்த்தர் உங்களுக்கு 35 ஏக்கர் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஜபலாம் முடித்த உடனே இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஊழியக்காரர் தீர்க்க தரிசனம் கேட்ட ஊழியக்காரரை பார்த்து கேட்டிருக்காரு, என்ன நீங்கள் கர்த்தர் 35 ஏக்கர் தருவேன்னு சொல்கிறாரு, நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க, ஒரு சந்தோஷமாக இல்லை, ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க, கர்த்தர் எனக்கு 100 ஏக்கர் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி? நான் சொன்ன முதல்ல 1 ஏக்கர் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்கள், ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம பாருங்கள், நடக்க முடியாததெல்லாம் பயங்கரமாக கற்பனை பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவோன்னா ஒரு பெரிய சோர்வுக்குள்ளாய் தள்ளப்படுவோம். முதல்ல கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், we have so much of unrealistic expectations. இவைகள் நம்மளை மனசோர்வுகளுக்குள்ளாய் கொண்டு போகும். இந்த காலை வேளை ஆவியானவர் நம்மளை தெளிவுபடுத்த விரும்புகிறார். இந்த மனமடிவுக்கு நாம் சில வாசல்கள் திறக்கிறோம். அதில் முதலாவது பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள். நம்ம எதிர்பார்ப்புகள் இப்படி தான் இருக்கும் என்று நினைக்க பொழுது நடக்காத பொழுது அந்த எதிர்பார்ப்புகளே நமக்கு என்ன பண்ணுகிறது? பெரிய மனசோர்வுகளை உண்டு பண்ணுகிறது. இரண்டாவது, நம்முடைய மனநிலை ஒரு பழுதுபெற்ற மனநிலை என்று சொல்லலாம். a poor thinking or a poor mental state என்று சொல்லுகிறோம். என்னோடு கூட உபாகமும் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த மன மடிவுக்கு, மன அதைரியத்திற்கு இரண்டாவதாக நாம் வாசிக்கக்கூடிய வாசல் என்னவென்று சொன்னால், இந்த பழுதுபெற்ற மனநிலை, ஒரு பழுதான மனநிலை இவைகளை சோர்வுக்குள்ளாக நம்மளை உடனடியாக தள்ளிவிடும். உபாகமும் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இதோ இந்த தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே, உன் பிதாக்களுடைய தேவன் உனக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற போகுது, இதெல்லாம் நான் சொன்னபடியே செய்ய போகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்னா பயப்படாமலும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா fear not and neither be discouraged. அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், இவங்க மனதே பல ஆண்டுகளாக பல துக்கங்கள், பல சுபாவங்கள், பல தோல்விகளை அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வந்ததினால இவங்களுடைய மைண்டே ஃபெட்டிக் என்று சொல்லுகிறோம், அது மிகப்பெரிய சோர்வான நிலையில் இருக்கிறது. யூஸ்வலாக இந்த ஃபெட்டிக் என்ற வார்த்தை சரீரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா சரீரம் ரொம்ப களைத்திருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதே மனக்களைப்பும் உண்டாகிறது. அப்படின்னா இவங்க வாழ்ந்த சூழ்நிலைகள், இவர்கள் கடந்து போன மனநிலைகள், இவர்கள் பார்த்த முந்தைய பிதாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து நம்மளை அதைரியத்துக்குள் உடனடியாக தள்ள முடியும். அதனால தான் பாருங்கள், ஒரு சில தோல்விகளை சந்தித்தவங்களை நீங்கள் சீக்கிரமாக மனமடிவுக்குள்ளாய் கடந்து சென்று விடுவார்கள். தோல்விகளை சந்திக்காதவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக மனமடிவுக்குள்ளாய் போக மாட்டார்கள். த புவர் திங்கிங், இந்த பழுதற்ற சிந்தனை, இல்லாவிட்டால் புவர் மென்டல் ஸ்டேட் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பெல்லாம் அந்த அதைரியத்துக்கு நாம் வாசல் திறக்கிறோம் என்று சொன்னால், எதிரிகள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது அதைரியத்துக்கு வாசல் திறக்கிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 நாளாகமும்
20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து என்ன பண்ணுகிறார்கள்? வருகிறார்கள். The fear of enemies. அநேக எதிரிகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய மனக்கலக்கங்கள் உண்டாக்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சது நடக்கலைன்னா வருது. ஒரு சிலருக்கு அவர்கள் அநேக நாட்களாக ஒரு தோல்வியின் நிலைகளிலே இருப்பதினால் மனசோர்வு வருகிறது. மூன்றாவது, எதிரிகள் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளப்படும் பொழுது மனசோர்வுகள் உண்டாகிறது. இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் கூட நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், சில கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பொழுது இந்த மனத்தளர்வு உண்டாகிறது, இந்த மனசோர்வு உண்டாகிறது. இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல, இவங்க என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எந்தெந்த நன்மைகளெல்லாம் நிப்பாட்ட போகிறாங்களோன்னு தெரியல, எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அவர்கள் தடை செய்ய போகிறார்களோ என்று தெரியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருதயத்தில் உண்டாக்கப்படும் பொழுது, when enemies are surrounded, you will have discouragement. நம்முடைய இருதயம் மிகப்பெரிய சோர்வுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பயம் நம்முடைய வாழ்க்கையிலே மனசோர்வுகளுக்கு வாசலை திறக்கிறது. Fear opens the frustration and the frustrations open the door for the discouragement. நம்முடைய மனசோர்வுக்கு வாசல்களை திறக்கக்கூடிய 4வது விஷயம் என்னவென்று சொன்னால் பயம். சில பயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவர்கள் நம்மளை குறித்து என்ன நினைப்பார்களோ என்பது ஒரு மிகப்பெரிய பயம். the fear of criticism. பாருங்க, நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது நம்ம அநேக வேளைகளிலே மக்களுடைய அந்த ஆதரவை பெறுவதற்காக, மக்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக, மக்களுடைய ஒத்துழைப்புகளை பெறுவதற்காகவே நம்முடைய மனது பயிற்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம நிறைய வேளையில் என்ன நினைப்போம்னா, யாருமே நம்மளை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தையும் கலக்கத்தையும் மனசோர்வையும் ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. இட்ஸ் கால்ட் த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். வாட் தே வில் திங்க். அவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள். அவன் நம்மளை நினைக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம அவனை நினச்சி எப்படி பெரிய மனசோர்வுக்குள்ளாய் போகலாம். நான் ஒரு சிலரோடு கூட இந்த கவுன்சிலிங் செஷன் இருக்க பாருங்கள், ஆலோசனை நேரத்தில் உட்காரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அவங்க எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, எப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் அடுக்குவாங்க. அவங்க எங்களை பற்றி இதை நினைக்கிறாங்க, எங்களை பற்றி அதை நினைக்கிறாங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, அவங்க நினைக்கிறாங்க என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பது எப்படி தெரியும்? பாருங்கள், பிசாசுனுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், நமக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல படம் போட்டு காமிப்பது. எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவது பிசாசுனுடைய ஆயுதம். இல்லாதவைகளை அவங்க இப்படி யோசித்திருப்பாங்க, அவங்க இப்படி நினச்சிருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு விரோதமாக இப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க என்று சொல்லி அநேக சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவன் பிசாசானவனாக இருக்கிறான். இட்ஸ் கால்ட் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். 2வது ஒரு பயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நான் எப்படி இந்த வேலையை கையாளுவேன், நிறைய பேருக்கு பாருங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய அத்தியாயங்கள், புதிய வாசல்கள் திறக்கும் பொழுது ஒரு மாதிரி சோகமாயிடுவாங்க. ஏன்னா இதில் 1-2 பிரச்சனைகள் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்க போகிறது. அதெல்லாம் நான் எப்படி கையாள போகிறேன் என்ற ஒரு பயம் வந்து விடுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவாவுக்கு வந்த பயம் என்னவென்று சொன்னால், எப்படி நான் இவ்வளோ பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவேன். அதுவும் மனதைரியத்தை குலைத்து அதைரியத்துக்குள்ளாய் நம்மளை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு என்னவாயிரு? திடமனதாய். ஏன்னா இப்ப இவன் பொறுப்பினாலே கலங்கி போய் இருக்கிறான். இப்ப சிலருக்கு வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கலாம். குடும்பத்தை பார்க்கணும், குடும்ப சூழ்நிலைகளை சரி பண்ண வேண்டும், ஆரம்பிக்கப்பட்ட தொழிலை முழுமையாக வெற்றிகரமாய் மாற்ற வேண்டும் என பல பொறுப்புகள் வரும் பொழுது ஒரு சில மனசோர்வுகள் மக்களை தாக்க முடியும். இங்கே யோசுவாவுக்கு வந்தது என்னன்னா, பொறுப்பினாலே வந்த மனசோர்வு. the fear of responsibility. What if I cannot handle this?
நான் இதை கையாள போய்விட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு பயம் இந்த அதைரியத்துக்கு வாசல்களை திறக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பார்னா அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் தான் சொல்லுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you. ஃபார் வாட்? ஏன்னா நீ செய்ய வேண்டிய அந்த மாபெரும் திட்டம், மாபெரும் வேலையை நீ நிறைவேற்றுவதற்கு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறவனாய் இருப்பேன். நீ அந்த மன தைரியத்துக்காக நீ முயற்சி செய்கிறவனாய் மாறு. The fear opens the door of discouragement. இன்னும் ஒரு பயம் இருக்குது பாருங்க, நான் தோல்வி அடைந்து விடுவேனோ, நான் தோல்வி அடைந்து விடுவேனோ. பாருங்க, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதில் தான் இருக்குது. நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் தோல்வி அடைந்தால் என்ன ஆகிவிடும்? அதனால தான் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானியாளர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல வாட்டி தோற்றுருக்காங்க. அப்போ ஒருத்தட்ட கேட்கும் பொழுது, ஏங்க நீங்கள் இத்தனை வாட்டி தோல்வி அடைஞ்சு தானே ஒரு பொருளை கண்டுபிடிச்சிங்கன்னா, இல்லை, இந்த நான் கண்டுபிடிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னு நான் பல முறை கண்டுபிடிச்சேன், இப்போ அது எப்படி வேலை செய்யணும் ஒரு முறை கண்டுபிடித்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி? அப்போ இந்த தோல்வி பயம் இருந்தால் நம்மளால் புதிய காரியங்களை என்ன பண்ண முடியாது, பெருசாக எதையுமே நிறைவேற்ற முடியாது. நான் சமீபத்தில் ஒரு சில குடும்பங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, இந்த திருமணத்துக்கு ஒரு பையனும் ரெடியாக இல்லை, பொண்ணும் ரெடியாக இல்லை என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், இந்த திருமணம் என்பதே ஒரு பெரிய விசுவாசத்தினுடைய பாதை, கரெக்டாக? இதில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று தான் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, திருமணத்துக்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ஒரு புதிய வெளிச்சமாக இருந்துச்சு. இங்கே நம்முடைய லைஃப்பில் கூட பாருங்கள், நம்ம சில விஷயத்தை செய்யாமல் இருப்பதுக்கு காரணம், மன சோர்வாகி மன தைரியத்தை இழந்த நிலைமையில் இருப்பதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற ஒரு மன பக்குவம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த ஐந்தாவது காரியம், இந்த மன சோர்வுக்கு வழிகளை திறக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், நாம் பிற்போக்காய் பேசுவது. என்னோடு கூட என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் பிற்போக்காக பேசுவது மன சோர்வுகளுக்கு வாசல்களை திறக்கிறதா இருக்கிறது. என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். வெட்டுக்கிளி அப்படின்னா இவங்க தங்களை குறித்து என்ன பேசுகிறார்கள்? நாங்கள் என்ன எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு பிசாசு அடிக்கடி ஒரு ஆயுதத்தை நம்முடைய லைஃப்ல யூஸ் பண்ண வைக்கிறான்னா இந்த பிற்போக்கான வார்த்தைகள் தான். பாருங்க, the verbally speaking negative things, இல்லாதவைகளை பேசுவது, பொய்களை நமக்கு நாமே பேசிக்கொள்வது. எகிப்தியர்களை ஜெயித்தவர்கள், ஹல்லேலூயா, அநேக வழியிலே வந்த அநேக வெற்றிகளை குமித்தவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த எரிகோவுக்கு முன்பாக இவர்கள் நின்று கொண்டு இவர்களுடைய மனதெல்லாம் என்ன பண்ணுகிறது? இப்போ மிகப்பெரிய சோர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. கானானுக்கு உட்புகாதபடிக்கு அவங்களுடைய மனம் எல்லாம் என்ன ஆகிறது? ஒரு பெரிய சோர்வுக்குள்ளாய் கடந்து செல்கிறது. என்ன சோர்வு என்று சொன்னால், அவர்கள் தங்களையே என்ன பண்ணுகிறார்கள்? குறையாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் கூட பாருங்கள், 10 நிமிஷம் உங்களை பற்றி நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மனம் சோர்வாயிடும். நீங்கள் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, நீங்கள் எந்திரிச்சு உற்சாகமாக எதையுமே செய்ய மாட்டீங்க, நீங்கள் ஒரு உத்வேகத்தை இழந்தவர்களாய் மாறிவிடுவீர்கள். வெர்பலி ஸ்பீக்கிங் நெகட்டிவ் திங்ஸ் ஆக்டிவேட்ஸ் த டோர் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அதனால் தான் பாருங்கள், நாம் அதைரியப்படுவதற்கு முன்பாக நமக்கு நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவர் நம்மளை பேசியிருப்பாங்க, இல்லை நம்மளே நம்மளை பற்றி பேசியிருப்போம். எப்படி? நான் வெட்டுக்கிளிகளை போல இருக்கேன் அப்படின்னா என்னை ஈஸியாக எல்லாரும் என்ன பண்ணிவிடுவாங்க? அடித்து நொறுக்கி விடுவார்கள். நான் இந்த போராட்டத்துக்கு இந்த போருக்கு போனோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாங்கள் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லி இவர்களை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள்.
நீங்கள் அடுத்த அதிகாரம் என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அங்கு நடந்திருக்கும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் பாருங்க, ஒரே ஒரு பிற்போக்கான வார்த்தை ஒரு தேசத்தையே மனமடிவுக்குள்ளாய் கொண்டு சென்று விட்டது. ஒரு தேசத்தையே. அதனால்தான் பாருங்க, நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பவுல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள், அதனால் அவர்கள் அதைரியத்துக்குள் போகக்கூடாது என்று சொல்லி பவுல் எழுதியிருப்பார். வார்த்தைகள் பிள்ளைகளை அதைரியப்படுத்துகிறது, வார்த்தைகள் மக்களை அதைரியப்படுத்துகிறது. ஸ்பீக்கிங் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஒரு சிலர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னா இங்கு தான் ஜீவ வார்த்தை பேசப்படுகிறது. நீங்கள் எப்பெல்லாம் ஜீவ வார்த்தை பேசுகிறீர்களோ அன்றைக்கு தைரியம் வரும். எப்பெல்லாம் பிற்போக்கான வார்த்தைகள் பேசுகிறீர்களோ அன்றைக்கு அதைரியம் வருகிறது. அதனால் தேவன் இந்த வேதத்திலே நமக்கு அதைரியங்கள் வரக்கூடிய வாசல்களையும் காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய வாசல்கள் எதிர்பார்த்தது நடக்காத பொழுது, ஒரு பழுதற்ற மனநிலை நமக்கு வரும் பொழுது, மூன்றாவதாக நம்ம சொல்லலாம் பாருங்க, நம்மளை சுற்றி எதிரிகள் எல்லாம் நம்மளை சார்ந்து நிற்கும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது, கடைசியாக சொல்லலாம் பாருங்க, தீமையான வார்த்தைகள் நம் மீது பேசப்படும் பொழுது அதைரியங்கள் வருகிறது. இப்பொழுது வேதம் இதற்கு என்ன தீர்வுகளை வைத்திருக்கிறது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாட் த பைபிள் டாக்ஸ் அபவுட் ரெஸ்டோரேஷன்ஸ் ஆஃப் our soul. நம்முடைய அதைரியங்களை தேவன் தைரியமாய் மாற்றுவதற்காக தேவன் வைத்திருக்கிற பிரம்மாண்ட திட்டங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். How God restores. நம்முடைய தேவன் இந்த மாதிரி அதைரியமாக இனிமேல் எதுவும் நடக்க முடியாது, எதுவும் வாய்ப்பு இல்லை, எல்லாமே சோர்வாகி விட்டது என்ற மனசோர்வில் இருக்கிறவர்களை கட்டி எழுப்புவதற்காக தேவன் வைத்திருக்கிற சில திட்டங்களை நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, பாவத்துக்கு மனம் திரும்புவது ரட்சிப்புக்கு ஏதுவானது. இந்த மனம் திரும்புதல் என்ற அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னன்னா, சேஞ்ச் ஆஃப் திங்கிங். உங்களுடைய எண்ணங்களை என்ன பண்ணுங்கள்? மாற்றுங்கள். என்ன மாற்றணும்? தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த எண்ணங்களாய் மாற்றுங்கள். எப்படி? தேவனுடைய எண்ணங்களுக்கு ஒத்த எண்ணங்களாய் மாற்றுங்கள். இதுதாங்க நம்மளுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ப்ராஜெக்ட். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ப்ராஜெக்ட். நம்ம சிந்தனையை நாம் மாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு. ஆனால் சிந்தனையின் மாற்றம் என்பது நாம் அவரோடு கூட ஒத்துழைக்கும் பொழுது அவைகளை ஜெயமாய் மாற்றுகிறோம். அதனால்தான் மனம் திரும்புதல் என்பது நாம் நித்தியத்தை போய் சந்திக்கிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் அக்ரி வித் காட். என்னோடு கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு அற்புதமான வசனத்தை தேவன் நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ. இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேர்டு இருக்கு பாருங்க, ஃபைனலி. அப்படி என்றால் எல்லாம் காட்டிலும் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார். நான் இந்த அதிகாரங்கள் முழுவதும் நிறைய எழுதிட்டேன், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கூட கடையில் பேரம் பேசும் பொழுது சொல்லுவோம் பாருங்க, 1 ரூபா குறைங்க, 2 ரூபா குறைங்க. பெண்கள்லாம் போய் பேரம் பேசணுன்னா 1000 ரூபாயில் இறக்குவாங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியாக எவ்வளோக்கு தருவேன் மேடம், இப்போ தான் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களே மேடம், அப்போ கூட எதுக்கு கடைசியாக ஒன்று கேட்குறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை கடைசியாக ஒன்று சொல்லு. எப்படி? ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வா. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரோ நமக்கு சொல்லுகிறார், கடைசியாக உன்னோடு கூட நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம் பாருங்க. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. நீதி உள்ளவைகள் எவைகளோ. நீதி உள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ. அன்புள்ளவைகள் எவைகளோ. அன்புள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. புண்ணியம் எதுவோ. புண்ணியம் எதுவோ. புகழ் எதுவோ. புகழ் எதுவோ. அவைகளையே சிந்தித்துக் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதுதான் நமக்கும் சத்துருவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம்.
நம்ம சிந்தனையை நல்ல சரி பண்ணலான்னு ட்ரை பண்ணும் பொழுது தான் அவன் நடுவில் கொண்டு வந்து ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவான், இதை கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்வான். எப்படி யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துன்னு வந்து நடுவில் கரெக்டாக சொல்லுவான். எப்படி ஏன்னா நம்முடைய மனது மாறுவது தான் இந்த அதைரியத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற முதல் ஒரு தீர்வாக வைத்திருக்கிறார். யூ ஹாவ் டு திங்க் குட் திங்ஸ் இன் லைஃப். அதான் மனம் திரும்புதல் என்பது நாம் பிற்போக்காய் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை தேவனுடைய சிந்தனைகளுக்கு ஒத்த சிந்தனையாக என்ன பண்ணுவது, மாற்றுவது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அநேக வேலைகளில் நம்ம அதைரியத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஜெபம் பண்ணியும் இவ்வளோ முயற்சி எடுத்தும் கர்த்தர் ஒன்றுமே என்ன பண்ணலை, செய்யலையே, என் விசுவாசம் வீணாக போச்சே. எப்படி நம்ம இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் அதுதான் நம்முடைய உட்கருத்து. எப்படி சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லாம் கரெக்டாக செய்துட்டேன், ஆனால் ஜெபத்தை கேட்டவர் ஒன்றுமே என்ன பண்ணலை, செய்யலை. அதுதான் அதனுடைய உட்கருத்து. ரீட் பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்லுவோம். வார்த்தை பேசும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு கருத்து இருக்குது. அநேக வேளைகளே நம்முடைய மனம் தேவன் சொல்லுகிறதை சிந்திக்காதபடி மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சிந்தித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று நாம் நம்முடைய மனதை மாற்றி அமைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மனதை தேவன் பக்கமாக, தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக, அவருடைய வாக்குத்தத்தத்தின் பக்கமாய் திருப்புவது. ஹல்லேலூயா. ஆனால் தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, எதை சிந்திக்க வேண்டுமா, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே என்ன பண்ணுங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். இப்போ தான் அதைரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இரண்டாவதாக 1 பேதுரு 5:7 நம்முடைய பாரத்தை கர்த்தர் மீது வைக்க கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல மனதை மாற்றணும், இரண்டாவது பாரத்தை கர்த்தர் மேலே என்ன பண்ணணும், வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட் இன் கேரிங் அவர் பேர்டன்ஸ். உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம பிரச்சனையை வச்சு நம்ம மூளையும் பிரச்சனையும் சேர்த்து ஒரு தீர்வுக்காக நம்ம முயற்சி செய்வோம் பாருங்க. எப்படி அதுக்கு பேர் தான் யோசனை. அதுக்கு பேர் தான் என்னது, யோசனை. ஒரு 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 சில இடத்துல சொல்லுவாங்க, ரொம்ப ரோசனையாக இருக்கிறேன்னுவாங்க. எப்படி அது ஒரு ஒரு பகுதி மக்கள் ரொம்ப ரோசனையாக இருக்கிறான் பாவன் அப்படின்வாங்க. பாருங்கள், பிரச்சனையும் மனதையும் ஒன்று சேர்த்து நைட்டும் பகலும் போட்டு யோசித்து 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 இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம், அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்னா இப்போ கடைசியில் மனமே பலவீனம் ஆயிடுது. அது சொல்லுது, இந்த பிரச்சனைகள்லாம் எங்கிட்ட என்ன இல்லை, தீர்வு இல்லை. அதனால தான் பாருங்கள், நிறைய பேருக்கு தூக்கம் வராது. சரீரம் நல்லா டயர்டாக இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. ஏனென்றால் இப்போ பிரச்சனையும் இவங்களுடைய சிந்தனை என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஆராய்ச்சியில் இறங்கி இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? நான் ஒன்றை கற்றுக்கொள்கிறேன் பாருங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அதது கவலை அதது நாளுக்கு போதுமானது. எப்படி நாளைய குறித்து என்ன பண்ணாத. ஏன்னா இதெல்லாம் உன்னால் மூளை அறிவை வச்சு என்ன பண்ண முடியாது, ஒன்றும் சரி செய்ய முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், பாரத்தை கர்த்தர் மீது இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 5:7 அதை தான் சொல்லுது பாருங்க. Cast your cares upon him, for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம வைக்க கற்றுக்கணும் பாருங்க. நம்ம எடுத்துட்டு தூக்கி ஃபாஸ்ட்டாக ஓடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டானவங்க. எப்படி ஒரு சிலருக்கு என்னென்னா, பிரச்சனை கிடைச்சிச்சுன்னா போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு 4 நாள் இதை பற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், யோசித்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி, இந்த பிரச்சனைக்கு நீ என்ன சொல்கிற, அந்த பிரச்சனைக்கு நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு பெரிய தீர்மானமாகி ஒன்றுமில்லாத பிரச்சனையை ஊர் பிரச்சனையாக என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுதான் பாரத்தை கர்த்தர் மீது வைக்காமல் நாமே சுமந்து கொண்டிருப்பது. இது இரண்டாவது வழியாக தேவன் வைத்திருக்கார். பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, தேவனுடைய சாத்தியங்களை யோசிக்க ஆரம்பியுங்கள். See divine possibilities. தேவனுடைய சாத்தியங்கள் என்ன இருக்கிறது என்று யோசிக்க ஆரம்பியுங்கள். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், நீங்கள் அதைரியத்திலேருந்து வரணும், வெளியே வரணும்னா
மனதை சரிப்படுத்த வேண்டும், தேவனுடைய சிந்தனையை சிந்திக்கணும், பாரத்தை அவர் மீது வைக்கணும். மூன்றாவது, நம்ம தேவனுடைய சாத்தியங்களை யோசிக்க வேண்டும். தேவனுடைய சாத்தியங்களை யோசிக்கணும். பாருங்க, நீங்க தேவனுடைய எதெல்லாம் சாத்தியம், என் தேவனுக்கு எதெல்லாம் முடியும் என்பதை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்பொழுது ஒரு துளிரான நம்பிக்கை உண்டாகிறது. என்னோடு கூட மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். இது ரொம்ப கோபமான விஷயம். பாருங்க, எல்லாம் செலவு பண்ணியாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, சின்ன விஷயம் கூட என்ன பண்ணலையா, குணமடையலையா. வாசிங்க. அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். பாருங்க, இவளுக்கு அந்த அதைரியமான நிலையிலே அவள் சாத்தியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாள். இதை ஒன்று செய்தனா கடவுள் எனக்கு என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்வான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான், தேவனுடைய சாத்தியங்களை யோசியுங்கள். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறத விட கர்த்தர் இதெல்லாம் பெருசா மாற்ற முடியும். நான் சின்ன முயற்சி எடுத்தால் அதை தேவன் விரிவாக்க முடியும். என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களை தேவன் அடுக்கடுக்காய் அழகாய் மாற்ற முடியும். திங்க் டிவைன் பாசிபிலிட்டிஸ். அவள் யோசித்தா பாருங்க, அவளுடைய சரீர பலவீனங்கள் மத்தியிலோ அவளுடைய சிந்தனையை நல்ல சிந்தனையாய் வைத்து அவர் சொல்றாரு, அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் போதும், நான் என்ன ஆயிடுவேன், சொஸ்தமாவேன். அதே மாதிரி மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவினிடத்தில். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார். திமிர்வாதக்காரன் படுக்கையை என்ன பண்ணாங்க, நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் எவ்வளவு பெருசா யோசித்திருக்கிறான் பாருங்க. இப்படி முதல்ல இவனை கட்டிலோட தூக்கின்னு போறதே கஷ்டம். இப்படி அந்த வியாதிக்கு வச்சிருக்க பேரு ரொம்ப ஆச்சரியமான பேரு. என்னது? திமிர் வந்ததுனால வந்த வியாதி. அது என்ன வியாதி? அவனை 4 பேர் போய் பரிதாபப்படுறான் பாருங்க, அதுவே பெரிய கிருபை. கரெக்டா? இப்போ கூட சில பேர் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது பாருங்க, எல்லாராலையும் அதுக்கு மனதுருக்கம் வராது. ஏன்னா இவனுக்கு தேவைங்க, எப்படி இவனுக்கு வேணும், எப்படி அந்த வியாதி பேரே அப்படிதான் இருக்குது, திமிர்வாதக்காரன். திமிர் வந்ததுனால வந்திருக்குது. எப்படி ஆனால் அவனை கூப்பிட்டு போய் ஒரு 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 சாத்தியத்தை யோசித்துருக்கிறாங்க பாருங்க. கூரையை பிரித்து என்ன பண்ணிடலாம், இறக்கிடலாம். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல கூட நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சாத்தியங்களை யோசிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ தேவன் எனக்காக பெரிய மாறுதல்களை ஏற்படுத்த முடியும். எதுவுமே சரியில்லைங்க, எதுவுமே வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் வாசித்தீர்கள் என்றால், வெறும் தண்ணீரை தேவன் திராட்சரசமா என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி இருக்கிறார். த டிவைன் பாசிபிலிட்டிஸ், ஒன்றுமில்லாதது அதை தேவன் அதிசயமாய் மாற்றி இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கும் ஒரு மிக துல்லியமான தொழில் என்று சொன்னால் இந்த திராட்சரசத்தை உருவாக்குவது. ஆமாம், நீங்கள் பிரான்ஸ் இட்டாலியிலலாம் போனீங்கன்னா இது ஒரு பெரிய துல்லியமான தொழில், அதிக தொழில்நுட்பம் கொண்ட தொழில் இது. ஏன்னா அதை சரியாய் நீங்கள் பதப்படுத்த வேண்டும், அதை சரியான பாத்திரத்தில் வைக்க வேண்டும், அது சரியான டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை ஏற்ற காலத்தில் அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அதை வடித்து அதை நீங்கள் உபயோகத்துக்கென்று கொடுக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ப்ராசஸை கடவுள் வெறும் தண்ணீரை வைத்து உடனடியாகவே அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா ஒன்றை நான் நம்பலாம் பாருங்க, என்னுடைய அதைரியத்தில் தேவனுடைய சாத்தியங்களை நான் யோசிக்கலாம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் என்னோடு கூட இருக்கிறார். கூரையை பிரித்து இறக்க வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு,
பெருக வைத்திருக்கிறார். இந்த மல்டிப்ளிகேஷன் இன்றைக்கும் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாத்தியங்கள் இது. கரெக்டா? எந்த தலைவராலும் எந்த மத குருக்களாலும் செய்ய முடியாத ஒன்றை இயேசு செய்து நிரூபித்து காண்பித்தார். அப்படி என்றால் மனிதன் யோசனைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம் சார்பாய் நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கிறது கிடையாது பாருங்க. அதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனைகளே என்ன பண்றது, யோசித்து கொண்டிருக்கிறது. அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், அவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ண போறான். பாருங்க, பிசாசுனுடைய ஆயுதங்கள்லே அதிகமாக விற்கிற ஆயுதம் எதுனா இந்த அதைரியம்தான். அதுக்கு தான் ரொம்ப டிமாண்டாக அவனுடைய ஷாப்பில். இப்படி ஏன்னா நல்லா இருப்பாங்க, நம்ம கூட பேசிக்கிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் சோர்வாயிடுவாங்க. சிலருக்கு வேலைக்கு போனோன்னு சோர்வாயிடுவாங்க, சிலருக்கு வீட்டுக்கு போனோன்னு சோர்வாயிடுவாங்க. இப்படி அன்றைக்கு ஒரு குறுஞ்செய்தியை கேட்டுட்டு இருந்த பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சகோதரி அந்த மனைவி திட்டுறா, ஏங்க நீங்கள் வீட்டுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க? அவர் சொல்கிறார், நான் ஒன்றை நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த அம்மா சொல்லுது, இல்லை நீங்கள் பொய் சொல்லாதீங்க, என்ன நினச்சிக்கிட்டேவா இருந்தீங்க? ஆமாம்மா, ஒன்றை நினச்சிக்கிட்டே இருந்தேன், அந்த பயத்தில் தான் லேட்டாக வர. இப்படி மனிதனுக்கு பல பயங்கள் இருக்கிறது, பல சோர்வுகள் இருக்கிறது. சாத்தியங்களை யோசிப்பது கிடையாது, பிரச்சனைகளை தான் நாம் என்ன பண்ணுகிறோம், யோசிக்கிறோம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன்னுடைய மன தைரியத்துக்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் தேவனுடைய சாத்தியங்களை அதிகமாக யோசியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சாத்தியங்களை யோசிங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அதைரியத்தை ஜெயிப்பதற்கு, அது பிசாசினால் வரக்கூடிய தாக்குதலாய் இருப்பதை ஜெயிப்பதற்கு நம்முடைய ஜெபம்தான் ஆயுதமாய் இருக்கிறது. பிரேயர் வாரியர்ஸ். அதனால்தான் நாம் ஜெபத்தின் மூலமாய் ஜெயம் எடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதைரியத்தை, மனதை சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய பாரத்தை கர்த்தர் மீது வைக்க வேண்டும், தேவனுடைய சாத்தியங்களை பார்க்க வேண்டும். இதெல்லாம் பார்த்துட்டு நாம் பாட்டு சும்மா இருக்கக்கூடாது. பாருங்க, நான் அதிகமாக என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அவன் வார்த்தையினாலும் சில கிரியைகளினாலோ சில சிந்தனைகளினாலோ என்னுடைய மனதை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கிறான். Prayer is a strong weapon that defend your discouragement. அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன, நம்ம எப்பயுமே கேளுங்கள்னா உடனே நம்ம வீடு, காரு, பங்களா தான் கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த அதைரியத்திலிருந்து கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்க, என்னை காப்பாற்றுங்கள் என்று நாம் கேட்கும் பொழுது அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராய் இருக்கிறார். மனமெல்லாம் சோர்வாய் இருக்கிறது, ஊக்கம் இல்லாத நிலைமையில் இருக்கிறேன். பாருங்க, நீங்க மட்டும் நல்ல உற்சாகமா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே நல்லது நடக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம சோர்வா இருக்கிறதுனால நம்மளை சுற்றி அநேக காரியங்கள் இருளாகவே இருக்கிறது. அதனால்தான் நம்ம ரொம்ப ஞானமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊக்கமின்மை, டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை ஊக்கமின்மை. இந்த ஊக்கத்தை கெடுப்பதிலே பிசாசு ரொம்ப தீவிரமா இருக்கிறான். உற்சாகமான மனநிலையை கெடுப்பதில் இருக்கிறார். அதனால தான் நாம் தொடர்ந்து ஜெபித்து அதை கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தாவே, என் மனம் எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் என்னவாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பதற்கும் நீங்க ஜெபம் பண்றதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் ஜெபம்னா என்னன்னா, அது மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக நினைக்கிறாங்க. இல்லை, உங்களுடைய மன திடனுக்காக கூட இந்த ஜெபம் ஒரு மாபெரும் இணைப்பு பாலமாய் இருக்கிறது. Rejoice always, pray without ceasing.
நீங்கள் சந்தோஷமாய் ஜெபிக்கும் பொழுதோ இல்லாவிட்டால் ஜெபித்து சந்தோஷமாகும் பொழுதோ ஒரு பெரிய தெய்வீக ஆற்றல் நமக்குள்ளாய் பாயக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. God wants to help us. தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கார். அதனால தான் ஜெபம் பண்ண சொல்லுகிறான். நாம் கடைசியாக யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்கான நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has a best plan for me. அவர் என்னில் அன்பு கூர்ந்ததினாலே, எப்படி என்னில் அன்பு கூர்ந்ததினாலே பாருங்க, கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததினால சகலத்தையும் நமக்கு என்ன பண்ணுகிறார், சாதகமாய் மாற்றுகிறார். இன்னொரு கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார்னா நமக்கு நல்ல பிளான் வச்சிட்டு இருக்கார். God has best plan for me. அப்போதான் நம்முடைய மனதிலே ஒரு பெரிய தைரியம் உண்டாகிறது. I have a God who has a good plan for me. நீங்க பவுலுடைய மன தைரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வசனங்களை மட்டும் வாசித்து நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் நிதானமாய் வாசிப்போம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் மேல் அன்பாய் இருக்கிற தேவனை என்னிடத்திலிருந்து ஒன்றுமே பிரிக்க முடியாது. இதான் பவுலுடைய மிகப்பெரிய மனபலனுக்கான ஒரு விஷயம் பாருங்க. அது நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். For I am persuaded, நான் என் மனதிலே ஒன்றை தீவிரமாய் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதான் அதனுடைய மொழியாக்கம். For I am convinced, இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வரும்பொழுது for I am convinced, நான் ஒரு நிச்சயமான முடிவிலே இருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு எந்த விஷயமும் என்னை பிரிக்க முடியாது என்று. பாருங்க, அந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்ம சொல்லலாம், அவர் எனக்கு நல்ல திட்டங்களையே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோக்கியமான திட்டங்களை வைத்திருக்கிறார், நல்வாழ்வுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், முன்னேற்றத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஒளிமயமான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஏனால் God is for me. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு எதிராய் இல்லை, தேவன் என் பட்சமாய் இருக்கிறார். அப்படியே